வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதிக்கு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை தங்கம் விலை. ஒரு பவுன் வாங்கணும்னா கூட பல மாத சம்பளத்தை மொத்தமா போட வேண்டிய நிலைமை இருக்கு. நேத்து ஒரு விலை, இன்னைக்கு ஒரு விலைன்னு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கே. இதுக்கு உண்மையான காரணம் என்ன? வெறும் கல்யாண சீசன் மட்டும்தான் காரணமா, இல்ல அதுக்கும் மேல உலக அளவுல பெரிய அரசியல் இருக்கா? விலை எப்ப குறையும், இப்ப வாங்கலாமா வேண்டாமா, இத பத்தி A to Z முழுசா அலச போறோம். வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத். 1. தங்கம் ஏன் சேஃப் ஹேவன்? முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலகத்துல எந்த மூலையில பிரச்சனை வந்தாலும் முதலீட்டாளர்கள் முதல்ல தேடி ஓடுறது தங்கம் பக்கம்தான். பங்குச்சந்தை சரியலாம், பிட்காயின் உடையலாம், ரியல் எஸ்டேட் தேங்கலாம். ஆனா தங்கம் மட்டும்தான் என்ன நடந்தாலும் அழியாத மதிப்பு கொண்டது. இதனாலதான் இதை சேஃப் ஹேவன் அசெட்னு சொல்றாங்க. 2. சர்வதேச காரணங்கள், இன்டர்நேஷனல் ரீசன்ஸ். காரணம் 1. போர் பதற்றம், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ உலகத்துல அமைதி இல்ல. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இன்னொரு பக்கம். எப்போ எந்த நாடு குண்டு போடுவாங்கன்னு தெரியாத ஒரு பயம் இருக்கு. இப்படி போர் சூழல் வரும்போது பங்குச்சந்தையில போட்ட பணத்தை எல்லாம் எடுத்துட்டு பாதுகாப்பா தங்கத்துல முதலீடு செய்வாங்க. டிமாண்ட் அதிகமானா விலை ஏறும். இதுதான் இப்ப நடக்குது. காரணம் 2. அமெரிக்க டாலர் மற்றும் வட்டி விகிதம், US டாலர் அண்ட் ஃபெட் ரேட்ஸ். தங்கத்தோட விலைக்கும் அமெரிக்க டாலருக்கும் 7ஆம் பொருத்தம். அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் போதெல்லாம் முதலீட்டாளர்கள் வங்கி சேமிப்பை விட்டுட்டு தங்கத்தை நோக்கி வருவாங்க. இப்போ அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணும் நிலைமையில் இருப்பதால் மக்கள் தங்கத்தை நம்புறாங்க. காரணம் 3. உலக நாடுகளின் தங்க வேட்டை, சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங். இது யாருக்கும் பெருசா தெரியாத காரணம். சீனா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளோட மத்திய வங்கிகள் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்? நாளைக்கு அமெரிக்க டாலர் செல்லாத காசா போயிட்டா நம்ம நாட்டு கரன்சியை காப்பாத்த தங்கம் தான் கை கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். நாடே போட்டி போட்டு தங்கம் வாங்கும்போது விலை எப்படி குறையும்? 3. இந்திய நிலவரம், இந்தியன் கான்டெக்ஸ்ட். சர்வதேச காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் விலை ஏற இன்னும் 2 காரணம் இருக்கு. இறக்குமதி வரி, இம்போர்ட் டியூட்டி. நாம பயன்படுத்துற தங்கத்துல பெரும் பகுதி வெளிநாட்டில இருந்து தான் வருது. அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா கடையில விலையும் ஏறுது. ரூபாய் மதிப்பு சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 83 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. டாலர் விலை ஏற ஏற தங்கம் வாங்குறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய பணமும் அதிகமாகுது. 4. எப்போது விலை குறைய வாய்ப்பு இருக்கு? ப்ரெடிக்ஷன். இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. உண்மையை சொல்லணும்னா பெரிய வீழ்ச்சியை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. எப்போ போர் மேகங்கள் மறையுதோ, எப்போ அமெரிக்க பொருளாதாரம் ஸ்திரமாகுதோ அப்போதான் தங்கம் விலை கணிசமா குறையும். அதுவரைக்கும் சின்னதா குறையலாம், அப்புறம் மறுபடியும் ஏறலாம். தங்கம் விலை 50,000 ரூபாய்க்கு இனிமேலும் வருமானு கேட்டா அது ரொம்ப கஷ்டம்தான். 5. சாமானிய மக்கள் என்ன செய்யணும்? அட்வைஸ். விலை குறையும்னு காத்துட்டு இருக்காதீங்க. வீட்ல விசேஷம் இருக்கு, தங்கம் கண்டிப்பா தேவைனா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைங்க. நகையா வாங்குறத விட கோல்டு காயின் அல்லது டிஜிட்டல் கோல்டு, அதாவது சாவரன் கோல்டு பாண்ட் வாங்குறது புத்திசாலித்தனம். ஏன்னா அதுல செய்கூலி சேதாரம் இருக்காது. சோ தங்கம் விலை உயர்வுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சர்வதேச அரசியல் இருக்கு. சும்மா கடைக்காரர் விலையை ஏத்தல. இந்த பொருளாதார விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சட்டம், அரசியல், சமூகம், ட்ரெண்டிங்னு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. தங்கம் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.